Yes, good evening. Good evening, ma'am. Yeah, Good evening, sir. Good evening, da. Voice audible? audible. Yes, ma'am. Audible. Friends, நம்ம லாஸ்டா பேசும்போது நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணா இட் வில் பி மச் மோர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் நம்மளால ரிவைஸ் பண்ண முடியாது பிகாஸ் வி ஹேவ் 3 புக்ஸ் இன் பிரிட்டிஷ் மட்டும் நமக்கு 3 புக்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பண்ண முடியாது. அதுல எது எது இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸோ அதோட டாபிக்ஸ் மட்டும் நான் டீல் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். ஓகேவா? கிளியரா? ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். ஓகே தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண முடியாது. நம்ம 6 மந்த்ஸ் பார்த்த கன்டென்ட்ட வந்து வித்தின் 6 டேஸ் நான் குடுக்கணும் அப்படின்றப்போ இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே, நான் வெறுமனே ரீட் பண்ணி விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாவும் உங்களுக்கு இருக்காது. 6 டேஸ்ல எத யூஸ்ஃபுல்லா படிக்க முடியுமோ அத நம்ம பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ நான் எத எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா கெவாலியர் போயட்ஸ் அண்ட் மெட்டபிசிக்கல் போயட்ஸ். இவங்க 2 பேருமே ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. கெவாலியர்ஸ் போயட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல கீழ ஒரு 7 to 8 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள 6 to 7 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்ககிட்ட இருந்து டெஃபினட்டா கொஸ்டின் இருக்கும். கெவாலியர் போயட்ஸா இப்பதான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் நம்ம டீல் பண்ணோம். அதுல 2 ரைட்டர்ஸ் வந்து ஒன்னு வந்து சர் ஜான் சக்லிங்லும் அப்புறம் ரிச்சர்ட் லவ்லேஸையும் நம்ம டீல் பண்ணோம். சக்லிங்க்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? மேரேஜ் லைஃப் எபித்தலாமியனை பத்தி காப்பி அடிச்சு எழுதிடுவார். மேரேஜ் மார்க் பண்ணி லைஃப்னு சொல்ல எழுதியிருப்பார். வேண்டாமா? இல்ல கரெக்டா ஒர்க்ல ஒரு வேர்டு வரும். அது எனக்கு வேணும். வெட்டிங் upon the வெட்டிங் பேலட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? வெட்டிங் பேலட் அப்படின்னு சொல்லி அதுல ஒர்க்ல வந்து வரும். சோ அதுதான் வந்து சரி ஜான் சக்லிங் அப்படின்னா வாட் சக்ஸ் அப்படின்னா வெட்டிங் சக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை எதை மார்க் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க அப்படின்னா எப்பித்தலாமியனை மார்க் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு. அதுக்கு கீழே நம்ம இன்னொரு ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் மட்டும் சொன்னால வாட் இஸ் தட்? ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இருக்கும். விட்ஸ் WITS. ஓகேவா? விட்ஸ்னு ஒரு ஒர்க் இருக்கும். அந்த 2 ஒர்க் மட்டும் தான் நான் சக்லிங்க்கு வந்து படிக்க சொன்னேன். அடுத்தது ரிச்சர்ட் லவ்லேஸ். லவ்லேஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம்? லவ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? பிரிசனுக்கு போயிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன வரும்? இது ஸ்டால் இருக்கா, அப்புறம் சோல்ஜர், அப்புறம் போவாங்க. ஓகே, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன ப்ரொஃபஷன்ல இருப்பான் அப்படின்னா ஸ்காலரா இருப்பான். அப்புறம் சோல்ஜரா இருப்பான். அப்புறம் நீங்க பிரிசன் சொன்னீங்க தெரியுமா? பிரிசனுக்கு முந்தின வேர்ட் என்ன வரும் அப்படின்னா டு ஆல்தியா. ALTIA. எஸ், டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு சொல்லி வரும். அந்த பொண்ணோட பேர் என்னது? ஒரு கேர்ள லவ் பண்ணதுனால தான் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. அந்த கேர்ளோட நேம் ஒன்னு சொல்லி கொடுத்தல. எல்ல ஸ்டார்ட் ஆகும். லுக்காஸ்டாவா? கரெக்ட். லுகாஸ்டா. டு லுகாஸ்டா அப்படின்ற ஒர்க்கும் அவரோடது அப்படின்னு பார்த்தா அது ரெண்டுக்கும் மிடில்ல ஒரு மேகசின் வச்சு படிச்சோம். வாட் இஸ் தட்? டு ஸ்க்ரூட்டினி. ஸ்க்ரூட்டினி அப்படின்னா க்ளோஸ் ரீடிங்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்க்ரூட்டினி அப்படின்னா என்னது? க்ளோஸ் ரீடிங் அப்படின்னு அர்த்தம். க்ளோஸ் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் கால்ட் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்க்ரூட்டினி அப்படின்ற டைட்டில் யார் ஒர்க்கில் இருப்பா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் லவ்லேஸ். ஸ்க்ரூட்டினி அப்படின்ற நேம்ல மேகசின் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா யாரு? எஃப்ஆர் லீவிஸ் அண்ட் எல்சி நைட். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன ரைட்டர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா கெவாலியர் போயட்ஸ் அப்படின்னா யாருன்னு நம்ம பார்க்க போறோம். சோ கெவாலியர் போயட்ஸ்னா யாரு அப்படின்னு சொன்னா பென் ஜான்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து கெவாலியர் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சன்ஸ் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ சன்ஸ் ஆஃப் பென்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இட்ஸ் கெவாலியர் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாரை ரொம்ப பிடிச்சு ஃபாலோ பண்றாங்க? பென் ஜான்சனை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் கெவாலியர் போயட்ஸ்க்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இது சீல தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க யாரை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் ஒன்ன வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இங்கிலீஷ் சிவில் வார் நடந்துட்டு இருக்கும். சிவில் வார் அப்படின்னா என்ன? வேர்ல்டு வார் அப்படின்னா ஒரு வேர்ல்டுக்கும் இன்னொரு வேர்ல்டுக்கும் நடந்துட்டு இருக்கிறது நம்ம வேர்ல்டு வார்னு சொல்லுவோம். சிவில் வார் அப்படின்னு சொன்னா அதே கண்ட்ரிக்குள்ள 2 பார்ட்டிஷன்ஸ் இருப்பாங்க. 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ இல்ல 2 பேர் வந்து 2 பெரிய தலைகள் வந்து பிரிஞ்சிருந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம சிவில் வார்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு சிவில் வார்க்கு நடுவுல தான் வந்து சார்ல்ஸ் ஒன்ன வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து கெவாலியர் போயட்ஸ். யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா கிராம்வெல்க்கு அகேன்ஸ்டா. ஆலிவர் கிராம்வெல் வந்து அப்படியே பியூரிட்டன்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். ஆலிவர் கிராம்வெல் ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து பியூரிட்டனு. அவரும் இவங்க அந்த சார்ல்ஸ் ஒன்னும் ஆப்போசிட் டீம். ஓகேவா? அந்த 2 டீம்ஸ்ல கெவாலியர் போயட்ஸ் யார சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சார்ல்ஸ் ஒன்னு சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், கெவாலியர் போயட்ஸ் வந்து சீல ஸ்டார்ட் ஆகும். அவங்க யார சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சார்ல்ஸ் ஒன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கெவாலியர் போயட்ஸ்க்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பென் ஜான்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வந்து சன்ஸ் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் புரியுதா? புரியுதுக்கா.
எஸ். ஆலிவர் க்ராம்வெல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வரிசையா கிங் நேம் எல்லாம் பிகினிங்ல படிச்சோம்ல, அதுல வருவாரு ஆலிவர் க்ராம்வெல். ஓகேவா? இதுதான் கெவாலியர் பாய்ட்ஸோட ஓப்பனிங். சன்ஸ் ஆஃப் பென் ஜான்சன் யார வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னா, சிவில் வாரோட சார்ல்ஸ் 1 வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு கீழ இருக்கிற பாய்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றத நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும். எப்படி நீங்க வந்து ஹார்லம் ரெனைசன்ஸ்னா யார் வரா, பீட் ஜெனரேஷன்னா யார் வரா, இமேஜஸ் மூவ்மெண்ட்ஸ்னா யார் வரா, நம்ம ஒவ்வொரு குரூப்புக்கு கீழே ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் நம்ம மெமரைஸ் பண்றோமோ, சேம் திங் கெவாலியர் பாய்ட்ஸ்க்கு கீழ யாரெல்லாம் வருவா அப்படின்னா, ராபர்ட் ஹெரிக், தாமஸ் கேரியூ, சர் ஜான் சக்லிங், வில்லியம் டேர்னட், எட்வர்ட் வாலர், பிரான்சிஸ் குவாரல்ஸ், ஜான் டென்ஹாம், ரிச்சர்ட் லவ்லேஸ். இவ்வளவு பேருமே கெவாலியர் பாய்ட்ஸ் கீழ தான் வராங்க. ஓகேவா? சோ கெவாலியர் பாய்ட்ஸ் இந்த ரைட்டர்ஸ் வந்து என்ன மாதிரி தீம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாட்டோனிக் லவ், வார், சிவில்ரி, லாயல்டி டு த்ரோன், கார்பீடியம். லாயல்டி டு த்ரோன் ஏன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க சார்ல்ஸ் 1 வந்து சப்போர்ட் பண்றதுனால கிங்க பிரைஸ் பண்ற மாதிரி இல்ல கிங்கோட பண்ற வீர செயல்களை பத்தி பேசுற மாதிரி அவங்களோட போம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது வார பத்தி பேசுவாங்க. பிளாட்டோனிக் லவ் அப்படின்னா 18+ கண்டென்ட் இல்லாம அவங்களோட பாய்ட்ஸ் அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பிளாட்டோனிக் லவ். சோ பிளாட்டோனிக் லவ் இஸ் பிசிக்கல் லவ் இல்லாம ஒரு லவ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளாட்டோனிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப கூட ரீல்ஸ் அதிகமா பிளாட்டோனிக் லவ்ன்ற வேர்ட்ஸ் நம்மளால ரீல்ஸ்ல பார்க்க முடியும். பிளாட்டோனிக் லவ் அப்படின்னா என்ன? 18+ கண்டென்ட் அதுக்குள்ள இருக்காது. கண்டென்ட் இல்லாம இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாட்டோனிக் லவ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பீடியம் அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல? சீஸ் த டே. சீஸ் த டே அப்படின்னு பார்த்தோம். சீஸ் த டேன்னு யார் புக் எழுதிருப்பா? அவர் கூட நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. 1976ல 76ஆ 56ஆ ஒருத்தர் பார்த்தோம்ல. Occult. யாரா? சால் சால் பெல்லோ. சால் பெல்லோ. ஓகேவா? சால் பெல்லோவோட சீஸ் த டே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1956ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ 1956ல சீஸ் த டே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். யாரோட ஒர்க்? Saul Bellow. சால் பெல்லோ ஓடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சால் பெல்லோ அதே 1976ல ஒண்ணு பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம்ல. நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாரு. அதுல இருந்து 20 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு சொல்லி நான் படிக்க வச்சேன். ஓகேவா? 1976ல அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. இவ்வளவு விஷயங்கள் வந்து யாருக்கு இருக்கு? சால் பெல்லோக்கு இருக்கு. சோ கார்பீடியம் அப்படின்றது யாரோட தீம் அப்படின்னா கெவாலியர் பாய்ட்ஸோட தீம். அதுக்கு கீழே பிளாட்டோனிக் லவ், வால், சிவில்ரி, லாயல்டி டு த்ரோன், கார்பீடியம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாக்குறோம். சோ கார்பீடியம் அப்படின்னா சீஸ் த டே அப்படின்னு பாக்குறோம். சீஸ் த டே அப்படின்றத ஒர்க் யார் எழுதியிருப்பா அப்படின்னா சால் பெல்லோ எழுதியிருப்பாரு. 1956 அவர் நோபல் பிரைஸ் எந்த இயர்ல வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1976ல. ஓகேவா? அப்ப 1957ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? Albert 1957ல வின்ஸ்டன் கரெக்ட் சர்ச். தான். Albert Camus. ஆல்பர்ட் கேமஸ் தான் வந்து 1957ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் எப்போ வாங்கியிருப்பாரு? 50ல 50 சம்திங். 1953. ஓகேவா? கிளியரா? எஸ் மேம். கிளியர். கிளியர்க்கா? சரி. இப்போ இவ்ளோ பேர் வந்து கெவாலியர் பாய்ட்ஸ்க்கு கீழ வர ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்துறோம். இந்த இந்த இதுக்கு இந்த கூட்டத்துக்குள்ள 2 ரைட்டர்ஸ் மட்டும் கெவாலியர் பாய்ட்ஸாவும் இருப்பாங்க, மெட்டாபிசிக்கல் பாய்ட்ஸாவும் இருப்பாங்க. ஓகேவா? அந்த 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா கீழ வந்து குடுத்திருக்கேன். மெட்டாபிசிக்கல் பாய்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கெவாலியர்ஸ் 2க்கும் கீழ காமனா 2 ரைட்டர்ஸ் வருவாங்க. அவங்க யார் அப்படின்னா ராபர்ட் ஹெரிக். ராபர்ட் ஹெரிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹி இஸ் போத் இன் கெவாலியர் அண்ட் மெட்டாபிசிக்கல் பாய்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இவர் வந்து யாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னா பென் ஜான்சனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இவரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் ஹெஸ்பிரிட்ராஸ். இதை நான் படிக்க சொல்லும்போது என்ன கொடுத்தேன்? ராபர்ட் ஹெரிக் வந்து ஹெச்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அவரோட நேம் செகண்ட் நேம் வந்து ஹெச்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால அவரோட ஒர்க்கும் ஹெஸ்பிரிடாஸ் அப்படின்ற நம்பர் தான் ஐ மீன் ஒர்க் தான் அவரோட தான் ஹெச்ல தான் ஸ்டார்ட் ஆகும். 1648ல அதோட பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா the works of both humane and divine for ராபர்ட் ஹெரிக் அப்படின்றது அதோட சப்டைட்டில் வச்சிருப்பாரு. இதுல டோட்டலா எத்தனை போம்ஸ் இருக்குன்னா 1200 போம்ஸ் இருக்கும். யாருக்கா டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்றதுக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. இதோட ஓப்பனிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஹிஸ் புக் அப்படின்னு ஒரு ஒரு ஒர்க் வந்து இருக்கும். The argument of his book அப்படின்றது அதோட ஓப்பனிங்ல இருக்கும். இதுக்கு கீழே பப்ளிஷ் ஆன நிறைய போம்ஸ்ல இம்பார்ட்டன்டான போம்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நோபல் நம்பர்ஸ். இது நெட் கொஸ்டின். நோபல் நம்பர்ஸ் யாரோட ஒர்க்னு கேட்டிருக்காங்க? ராபர்ட் ஹெரிக்கோடது. அது எதுக்கு கீழே பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஹெஸ்பிரிடாஸ் அப்படின்ற கலெக்ஷன் கீழே பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பாக்குறோம். எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1647ல பப்ளிஷ் ஆச்சு. ஓகேவா? தென் அவரோட இன்னொரு டைட்டில் கார்பீடியம் அப்படின்ற டைட்டில் அவர் போமே எழுதியிருக்காரு. அப்புறம் டூ த வர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகேவா? டூ த வர்ஜின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ வர்ஜின்ஸ் யார் ஒர்க் எழுதியிருப்பா? இந்தியன் ரைட்டர். டூ வர்ஜின்ஸ், பொசஷன், டூ வர்ஜின்ஸ். இன்னொரு வேர்ட் பயாட். சொன்னா யாரு? Kamala Marketia. கரெக்ட். கமலா மார்க்கெட்டையர்.
கமலா மார்க்கண்டேயா தான் என்ன எழுதியிருப்பாங்கன்னா 2 வெர்ஜின்ஸ்னு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இப்ப கமலா மார்க்கண்டேயா அப்படின்னதும் நெக்டார் இன் அ சீவ், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், 2 வெர்ஜின்ஸ், பொசஷன், பாம்பே டைகர் ஞாபகம் வருதா? எஸ் மேம். Guys, remember? ஞாபகம் இருக்கா? ஓகே. இது எல்லாமே வந்து அவங்களோட ஒர்க். கமலா மார்க்கண்டேயோட ஒர்க். டூ த வெர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பானா ராபர்ட் ஹெரிக். ஸோ ராபர்ட் ஹெரிக் வந்து மெட்டாபிசிக்கல் கீழே வருவாரு, கெவாலியர் கீழே வருவாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவரோட ஒர்க் வந்து ஹெஸ்பிரிட்டாஸ். அதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட், சப்டைட்டில் இம்பார்ட்டன்ட், நோபல் நம்பர்ஸ்ன்ற ஒர்க் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது அவரோட மேஜர் போம்ஸ். மேஜர் போம்ஸ்ல வந்து நீங்க எல்லாமே படிக்கணும். டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் யார் எழுதியிருப்பா? ஃப்ரம் பிரிசன் யாருக்கு ஜெயில போடுவாங்க எந்த ஆத்தரை? இப்பதானே சொல்லி கொடுத்தேன். டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் யாரோட ஒர்க்? லவ்லைஸ். ரிச்சர்ட் லவ்லைஸ். லவ்லேஸோடது. அப்ப வெறுமனே டு ஆல்தியா அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னா ராபர்ட் ஹெரிக் எழுதியிருப்பாரு. டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னா ராபர்ட் லவ்லேஸ் எழுதியிருப்பாரு. அதனால ஃப்ரெண்ட் வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வேர்டையும் சேர்த்து படிங்க. ஒரு ஒரு வேர்டை வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு வேர்ட் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் மூளைக்கு வந்து அது ஃபுல் சென்டென்ஸ் அட்லீஸ்ட் அரைகுறையாவது ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரே டைட்டில் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அப்ப டு ஆல்தியா அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பாருன்னா ராபர்ட் ஹெரிக் இருப்பாரு. டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் லவ்லேஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் டூ டேஃபடில்ஸ் அப்படின்றது இவரோட ஒர்க். அப்புறம் 2 வயலட்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. 2 எலக்ட்ரா, அப்புறம் செரி ரைப், அப்பான் ஜூலியா க்ளோட்ஸ். இது வந்து நெட் கொஸ்டின். அப்பான் ஜூலியா க்ளோட்ஸ் யாரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி ராபர்ட் ஹெரிக் ஓடுது. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் டெஃபினட்டா தெரியணும். இந்த 4 ஒர்க்ஸ் வந்து அவரோட மேஜர் போம்ஸ்க்கு கீழே தெரியணும். அதுக்கு மேல பார்த்தது தான் ஹெஸ்பெரிடாஸ், நோபல் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க், கார்பீடியம் எழுதியிருப்பாரு. 2 த வெர்ஜின்ஸ் ஒர்க் எழுதியிருப்பாரு. கிளியரா? ராபர்ட் ஹெரிக் இவ்வளவுதான். ராபர்ட் ஹெரிக் கிளியர்க்கா. கிளியர். ஓகேவா? அப்புறம் இதுக்கு கீழ உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா எம்பலம் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரைட்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா ராபர்ட் ஹெர்பர்ட், ஜான் வேக்வான், பிரான்சிஸ் குவாரல்ஸ். இவங்க 3 பேருமே எம்பலம் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஞாபகம் வச்சு எடுத்துக்கோங்க. எம்பலம் ரைட்டர்ஸ் நம்ம 3 பேரை பார்த்தோம். அது யாரெல்லாம் அப்படின்னா ஹெர்பர்ட், வாங்வான், பிரான்சிஸ் குவாரல்ஸ். ஓகேவா? இவங்க 3 பேருமே எம்பலம் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கெவாலியர்ஸ் as well as மெட்டாபிசிக்கல்ஸ்ல இருக்கிற அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தா தாமஸ் கேரியோ. தாமஸ் கேரியோ அப்படின்ற அந்த ஆத்தரை பார்க்கும்போது இதுல கேர் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? கேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் எல்லாரையும் கேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேவா? அப்போ தாமஸ் கேரியோட மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து யார் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவரோட மிஸ்ட்ரஸ் சீலியா வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ தாமஸ் கேரியோ அப்படின்ற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகிற ஆல்பபெட்டும் சி தான். அந்த பொண்ணோட நேமும் சி தான். ஓகேவா? அப்போ ரொம்ப கேர் பண்ணா அது எப்படி தோணும் அப்படின்னா டார்ச்சலா தோணும். அதுதான் ரப்சர்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க் வந்து ரப்சர். ஓகேவா? அப்புறம் அவரோட ஒர்க் அடுத்ததும் சீல தான் ஸ்டார்ட் ஆகும். கோலம் பிரிட்டானிகம். சோ தாமஸ் கேரியோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரோட ஆல்பபெட் வந்து சீல ஸ்டார்ட் ஆகுது. அது யார எல்லா போமும் வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அவரோட மிஸ்டர் சீலியா வந்து இண்டிகேட் பண்ணும். ரொம்ப கேர் காட்டினா அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா ரப்சரா ஃபீல் ஆகும் அப்படின்னு பாக்குறோம். தென் கோலம் பிரிட்டானிகம். இதுதான் வந்து நான் பிஸ்கட்டோட நேம் சொல்லி நான் ரிமெம்பர் பண்ணிக்க சொன்னேன். கோலம் பிரிட்டானிகம் இதுவும் சீல தான் ஸ்டார்ட் ஆகும். தாமஸ் கேரியோட ஒர்க் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்புறம் 2 பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? தென் இவரோட நெட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் எலிஜி அப்பான் த டெத் ஆஃப் த டீன் ஆஃப் சென்ட் பால்ஸ் டாக்டர் ஜான் டன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு இவர் வந்து. ஓகேவா? ஜான் டன்னுக்கு எழுதி எழுதினது யாருன்னு கொஸ்டின் சிம்பிளா கேட்டிருந்தாங்க. அது யாருன்னா தாமஸ் கேரியோ. சோ தாமஸ் கேரியோ அப்படின்னா ரொம்ப கேர் பண்ணுவாருன்ற வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் சீல ஸ்டார்ட் ஆகும். அவரோட மிஸ்டர் சீலியா, கோலம் பிரிட்டானிகம், ரப்சர், தென் 2 பென் ஜான்சன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அண்ட் தென் கடைசியா ஜான் டன்னுக்கு யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா தாமஸ் கேரியோ தான் எழுதியிருப்பாரு. ஹெரிக்கும் கேரியும் கிளியரா? எஸ் மேம். எஸ். ஹெரிக்கோட ஒர்க் வந்து என்னது? எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஹெர்பெரிடஸ். ஹெஸ்பெரிடாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கீழே பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் பார்க்கும்போது நோபல் நம்பர்ஸ், கார்பீடியம், அண்ட் தென் 2 வெர்ஜின்ஸ் சொல்லி ஒர்க். 2 த வெர்ஜின்ஸ். ஓகேவா? 2 த வெர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே அவரோடதுன்னு பார்த்தோம். அது கீழே அவரோட போம்னு பார்க்கும்போது இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்ல, ரிச்சர்ட் லவ்லேஸ் கூட. அது என்ன ஒர்க்? அல்தியா. 2 ஆல்தியா. அப்புறம் 2 டாஃபடில்ஸ் எழுதியிருப்பாரு. 2 டாஃபடில்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா வேர்ட்ஸ்வொர்த் தான் ஞாபகம் வரணும். வேர்ட்ஸ்வொர்த் என்ன எழுதியிருப்பாரு? டாஃபடில்னு ஒண்ணு வெறும் எழுதியிருப்பாரு. டாஃபடில்ஸ்னு அவர் ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? வாண்டரிங் ஆன் த கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட சப்டைட்டிலுக்குள்ள வரும். ஞாபகம் இருக்கா? லோன்லி எஸ் வாண்டர் ஆன் த கிளவுட்ஸ். எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ. சோ வேர்ட்ஸ்வொர்த்தும் டாஃபடில்ஸ்னு ஒர்க் எழுதியிருப்பாரு. 2 டாஃபடில்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னா ராபர்ட் ஹெரிக் வந்து எழுதியிருப்பாங்க. சோ அவரோட போம்ஸ் 4 நாள் தான் படிக்க சொல்லியிருக்கேன். 2 ஆந்தியா, 2 டாஃபடில்ஸ், 2 வயலட்ஸ், அப்பான் ஜூலியா க்ளோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எம்பலம் ரைட்டர்ஸ் 3 பேர் பார்த்தோம். ஹெர்பர்ட், பிரான்சிஸ் குவாரல்ஸ்,
ஹென்றி வாக்வான். இவங்க 3 பேருமே. தாமஸ் கேரியோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப கேர் பண்ணுவாருன்னு சொன்னேன். அவரோட மிஸ்ட்ரஸோட நேம் என்ன? Celia. சீலியா. ரொம்ப சரி. கேர் பண்ணா அது எப்படி ஃபீல் ஆகும்? Rapture. ராப்சரா ஃபீல் ஆகும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு ஒர்க் பிஸ்கட் நேம் சொன்னேன்ல. Britannicum. கோலம் பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் அவர் யாருக்காக எழுதியிருக்காரு? ஜான்டன். John Donne. ஜான்டன். அவ்வளவுதான் படிச்சு முடிச்சிட்டீங்க சரியா? ராபர்ட் ஹெரிக்கும் தாமஸ் கேரியும் படிச்சாச்சு நம்ம. அடுத்தது கெவாலியர் பாயிண்ட்ஸ். இப்பதான் வந்து கெவாலியர் பாயிண்ட்ஸ்ல உண்மையாவே யாரெல்லாம் கெவாலியர் பாயிண்ட்ஸ் இருக்கா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து மெட்டாபிசிக்கல்லயும் இருக்கிற ஆளு, கெவாலியர்லயும் இருக்கிற ஆளு. ரெண்டுலயுமே காமனா இருக்கிற பர்சன்ஸ் நம்ம 2 பேரை பார்த்தோம். இதுக்கப்புறம் பியூரா கெவாலியர் பாயிண்ட்ஸ்ல மட்டும் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ஜான் சக்லிங். ஜான் சக்லிங்கோட இந்த ஒர்க் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. வெட்டிங் போன பேலட் போன வெட்டிங் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. இந்த ஒர்க் தான் நீங்க மறந்துட்டீங்க. த விட்ஸ் அப்படின்னு சொன்னேன். த விட்ஸ் ஆர் செஷன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதியிருப்பாரு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ரிச்சர்ட் லவ்லேஸ். லவ் பண்ணா தூக்கி பிரிசன்ல போட்டுருவாங்கன்னு சொன்னேன். டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன். இந்த லைன் கண்டிப்பா ஞாபகம் வரணும். ஸ்டோன் வால்ஸ் டு நாட் பிரிசன் மேக் நார் அயன் வால்ஸ் அ கேஜ் அப்படின்ற அந்த ஒர்க்கோட லைன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். அப்புறம் மேல இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஸ்காலரா இருந்தா, அப்புறம் சோல்ஜரா இருந்தா, அப்புறம் ஸ்க்ரூட்டனி. அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா டூ லுகாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது சர் வில்லியம் டேவ்னன்ட். வில்லியம் டேவ்னன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து டூ அ டையிங் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ வில்லியம் டேவ்னன்ட்டோட ஒரே ஒரு ஒர்க் வந்தது அப்படின்னு சொன்னா டூ அ டையிங் மிஸ்ட்ரஸ். இந்த டேவ்னன்ட் அப்படின்ற வேர்டை பார்க்கும்போது தேவதாஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். டேவ்னன்ட், தேவதாஸ், தேவதாசா போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். எதனால? அவனோட லவ் வந்து ஃபெயிலியரா இருக்கும், இல்ல அவனோட பிலவ்ட் பர்சன்ஸ் இல்லாம போயிருப்பாங்க. சோ அதனால இவரோட கதை என்ன வரும் அப்படின்னு சொன்னா வீப் நோ மோர். இதுக்கப்புறம் அழுவாத. எது வந்து பாஸ்ட்ல நடந்துச்சோ அதை நினைச்சு அழாத. சோ வீப் நோ மோர் ஃபார் வாட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற ஒர்க் வரும். அப்புறம் 2 இயர் டையிங் மிஸ்ட்ரஸ். அவரோட மிஸ்ட்ரஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அதுக்காக அவர் வந்து தேவதாஸ் ஆயிட்டாரு. சோ வில்லியம் டேவ்னன்ட் அப்படின்னு பார்த்தா டூ டையிங் மிஸ்ட்ரஸ், வீப் நோ மோர் ஃபார் வாட் இட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இந்த 2 ஒர்க்குமே வந்து வில்லியம் டேவ்னன்ட்டோடது அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இது? Yes, ma'am. எஸ். அடுத்தது எட்மண்ட் வாலர். வாலர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வால் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இருக்கும். ஓகேவா? வால் அப்படின்னு இருக்கு. அப்போ வால் வந்து எதுல கட்டியிருப்பாங்க அப்படின்னா பிள்ளைகள் குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பார்க்க விட்டு வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக பெரிய வால் கட்டியிருப்பாங்க. இவரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கும் இதேதான். சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி அவரோட டோபோகிராபிக்கல் போம். எந்த ஒர்க்குக்கு வந்து சென்ட் ஜேம்ஸ் பார்க்னு சொல்லி சப்டைட்டில் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஒருத்தரோட ஒர்க்குக்கு ஜேம்ஸ் பார்க்னு சொல்லி சப்டைட்டில் பார்த்தோம். ஜார்ஜ் எத்ரிச்சோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? Revenge. காமிக்கல் ரிவெஞ்ச்னு வரும் அப்படிதானே? Yes, கரெக்டா? ma'am. காமிக்கல் ரிவெஞ்ச்னு வரும். அதோட சப்டைட்டில் தான் வந்து சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சோ அதே மாதிரி எட்மண்ட் வாலர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வால் வந்து எதுக்கு கட்டுவாங்கன்னா பார்க்குக்கு தான் கட்டுவாங்க. அதனால ஆன் சென்ட் ஜேம்ஸ் பார்க் அது வந்து அவரோட டோபோகிராபிக்கல் போம். டோபோகிராபிக்கல் இஸ் நத்திங் பட் நேச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நேச்சரை பேக்ரவுண்டா வச்சு எழுதுற ஒர்க் தான் வந்து டோபோகிராபிக்கல் போம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி நீங்க அப்புறம் பிகாரஸ்க்கு, கம்மிங் ஆஃப் ஏஜ், பில்டன்ஸ் க்ரோமேனு இந்த மாதிரி நம்ம நிறைய ஜான்ராஸ் வந்து பாக்குறோம். அந்த மாதிரி டோபோகிராபிக்கல், பாஸ்ட்ரல், எலிஜி, ஓட் இதெல்லாம் வந்து உண்டு. ஓகேவா? டோபோகிராபிக்கல் போம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா வி ஷுட் நோ சென்ட் ஜேம்ஸ் பார்க் வந்து டோபோகிராபிக்கல் போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எட்மண்ட் வால் அப்படின்னு சொல்லி பாக்குறதுனால எதுல கட்டுவாங்கன்னா பார்க்ல கட்டுவாங்க. நான் எட்மண்ட் வாலரோட ஒர்க் வந்து சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஜான் டென்ஹாம் தான் ஃபர்ஸ்ட் டோபோகிராபிக்கல் போம் அப்படின்றத ஜான்ராவை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அவரோட ஒர்க் வந்து கூப்பர்ஸ் ஹில் 1642ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டோபோகிராபிக்கல் போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி டோபோகிராபிக்கல் போம் அதே ஜான்ரால வேற யாரெல்லாம் 18th செஞ்சுரியில எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது போப்போட வின்ஸ்டர் ஃபாரஸ்ட். அது வந்து அவரோட சைல்ட்ஹுட் மெமரியில வந்து அவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து வின்ஸ்டர் ஃபாரஸ்ட்ல இருக்கும். அதனால அதை டைட்டில் வச்சு அலெக்சாண்டர் போப் வந்து வின்ஸ்டர் ஃபாரஸ்ட் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் ஜான் டயரோட கிரவுண்ட் ஹில் இந்த ஒர்க்கும் டோபோகிராபிக்கல் போம். ஸோ டோபோகிராபிக்கல் ஒர்க்குக்கு இந்த வெறும் பேஜ்ல 4 ஒர்க் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து சென்ட் ஜேம்ஸ் பார்க் டோபோகிராபிக்கல் போம், கூப்பர்ஸ் ஹில் ஜான் டென்ஹாமோடது டோபோகிராபிக்கல் போம். அப்புறம் அவரோட சிமிலர் போம்ஸ் பார்க்கும்போது போப்போட வின்ஸ்டர் ஃபாரஸ்டும் ஜான் ட்ரையரோட கிரோஹாண்ட் ஹில் இதுவும் வந்து டோபோகிராபிக்கல் போம் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர்க்கா? இவ்வளவுதான் கெவாலியர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? கெவாலியர் பாயிண்ட்ஸ்ல இவ்வளவு பேர் தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த டைட்டில மட்டும் பார்த்துட்டு யாருக்கு எனக்கு என்ன ஒர்க் வரும்னு மட்டும் சொல்லுங்க. ராபர்ட் ஹெரிக் படிச்சாச்சு, தாமஸ் கேரி படிச்சாச்சு, ஜான் சக்லிங் படிச்சாச்சு, வில்லியம் டேவ்னன் தான் தேவதாஸ் அப்படின்னு சொன்னேன். எட்மண்ட் வாலர்னா வால் எதுக்கு பெருசா கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பிரான்சிஸ் வாலஸ் மைனர் ரைட்டர் தான். பட் அவர் எதுக்கு கீழே வருவாருன்னா எம்பலம் ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவாரு. ஜான் டென்ஹாம்க்கு இப்பதான் சொன்னேன். அவரோடது வந்து டோபோகிராபிக்கல் போம் ஒன்று பார்த்தோம்ல ஜான் டென்ஹாம்க்கு இப்பதான். கூப்பர்ஸ் ஹில். ஓகேவா? அடுத்தது ரிச்சர்ட் லவ்லேஸ்னா லவ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? இதுல இருக்க ரைட்டர்ஸ் அவ்வளவு பேரையும் பார்த்தாச்சு. எனக்கு இப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கதை மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? ராபர்ட் ஹெரிக்கு என்ன பார்த்தோம்?
அவர் பேர்லயே வருங்க. ஆக்சுவலி ஆ. வரும் இல்லையா? என்னது? ஏதாவது ட்ரை பண்ணு. என்ன வரும்? ஹெஸ்பெரிடஸ் ஹெஸ்பெரிடாஸ். ஓகேவா? ஹெஸ்பெரிடாஸ் அப்படின்றது அவரோட டைட்டிலே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ராபர்ட் ஹெரிக்கும் இன்னொரு ஆள் யார் 2 பேருமே 2லயும் காமனா இருப்பாங்க? கெவாலியர்லயும் மெட்டாபிசிக்கல்லயும் யார் இருப்பா காமனா? தாமஸ் கேரி ராபர்ட் ஹெரிக்கும் தாமஸ் கேரியும் இவங்க 2 பேருமே வந்து எதுல இருப்பாங்க? மெட்டாபிசிக்கல் போயட்லயும் இருப்பாங்க, கெவாலியர் போயட்ஸ்லயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ராபர்ட் ஹெரிக்கோட ஹெஸ்பெரிடாஸ்க்கு கீழ ஒரு 3 போம் பார்த்தோம்ல. வாட் ஆர் தே? டூ த வெர்ஜின்ஸ். தென் அவங்களோட தீம்லயே ஒரு டைட்டில் எழுதியிருப்பார்ல. வாட் இஸ் தட்? ஹாப்பி டேங்க. ஹாப்பி டேஸ் வந்து கீழ பார்த்தோம். அது வந்து சாமுவேல் பக்கெட்டோட ஒரு வொர்க் ஹாப்பி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து டூ த வெர்ஜின்ஸ் அப்படின்ற அந்த போம்ல இருந்து ஒரு லைன் எடுத்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ராபர்ட் ஹெரிக்கு மொத்தம் 3 போம் பார்த்தோம். அந்த ஹெஸ்பெரிடாஸ் அப்படின்றது கீழ நோபல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். டூ த வெர்ஜின்ஸ் அப்படின்ற ஒரு வொர்க் பார்த்தோம். ஓகேவா? அது நடுவுல கார்பீடியம் அப்படின்ற அந்த தீம்ல உள்ள போமும் நம்ம பார்த்தோம். இந்த 3மே அவரோடதுன்னு பார்த்தோம். அதுக்கு கீழ அவரோட மேஜர் போம்ஸ் 4 இது பார்த்தோம். அதுல ஏதாவது எனக்கு 2 தான் தெரியணும். வாட் ஆர் தே? ரிச்சர்ட் லவ்லேஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு வொர்க்க பார்த்தோம்ல. வாட் இஸ் தட்? ரிச்சர்ட் லவ்லேஸ் கூட வேர்ட்ஸ்வொர்த் கூட அல்தியாவா? அல்தியா. எஸ். அது ஒரு வொர்க். அப்புறம் வேர்ட்ஸ்வொர்த் கூட கம்பேர் பண்ணி பார்த்தது டேஃபோடில் டூ டேஃபடல்ஸ். வெறும் டேஃபடல்ஸ் தான் வேர்ட்ஸ்வொர்த் எழுதியிருப்பாரு. டூ டேஃபடல்ஸ்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னா ராபர்ட் ஹெரிக் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வொர்க் பார்த்தோம்ல. அப்பான் ஜூலியாஸ் கோல்ஸ். அது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? அப்பான் ஜூலியாஸ் க்ளோட்ஸ். CLOTHES அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவ்வளவுதான் ராபர்ட் ஹெரிக். கேரியுக்கு என்ன பார்த்தோம்? என்ன கதை சொல்லி கொடுத்தா எனக்கு அப்படியே சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன்னு எனக்கு அப்படியே அதை ரிப்பீட் மட்டும் பண்ணா போதும். அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப? மிஸ்ட்ரஸ கேர் பண்ணுவாங்க. புரியலடா. ரொம்ப மிஸ்ட்ரஸ் அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அவரோட மிஸ்ட்ரஸோட நேம் என்ன? என்ன சீலியா ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகும்? சீலியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுவும் சீல தான் ஸ்டார்ட் ஆகும். சீலியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அவரு ரொம்ப கேர் காட்டினா ராப்சர் அதுக்கு டைட்டில் என்ன சொல்லுவோம்? ரப்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒன்னு சொல்லி கொடுத்தல சீல ஸ்டார்ட் ஆகுறது அகைன். ஒரு பிஸ்கட் நேம். பிரிட்டானிகா கோலம் பிரிட்டானிகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் 2 பென் ஜான்சன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் கடைசியா அவர் எழுதியிருப்பார்ல. யாருக்காக எழுதியிருப்பாரு அவரு? ஜான் ஜான் டனுக்காக எழுதியிருப்பாரு. ஓகேவா? சக்லிங்க்கு நம்ம என்ன ஒர்க் பார்த்தோம்? வெட்டிங் பேலட் எஸ், வெட்டிங் பேலட்னு பார்த்தோம். அதுக்கு கீழ இன்னொரு ஒர்க் என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு வேர்ட மறந்து போறீங்கன்னு சொன்னல. விட்ஸ் விட்ஸ் ஆர் செஷன் ஆரம்பிக்கும். ஓகேவா? வில்லியம் டேவ்னன். டேவ்னன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? டேவ்னன்னா என்ன சொன்னோம்? தமிழ்ல நான் என்ன சொன்னேன்? டேவ்னன்னா தேவதாஸ் தேவதாஸ் ஆகுறாரு. ஏன் தேவதாஸ் ஆகுறாரு? எதுக்காக அவர் அழுகுறாரு? மிஸ்டர்ஸ் இறந்துட்டாங்க. டு அ டையிங் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். அபேட் அப்படின்னு நடுவுல ஒரு ஒர்க் பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கிற ஒர்க் தான் வீப் நோ மோர் ஃபார் த பாஸ்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். ஓகேவா? அதுதான் வில்லியம் தேவதாஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எட்மண்ட் வாலர். வாலர் அப்படின்றதுல என்ன இருக்கு? என்ன வேர்ட் இருக்கு அதுல? பார்க்னு வரும். வால் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. அதனால என்ன வரும்? சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி பார்க் பார்த்தோம். ஓகேவா? பிரான்சிஸ் குவாரல்ஸ் வந்து எந்த ரைட்டர்ஸ்க்கு கீழ வருவாரு? ஒரு 3 ரைட்டர்ஸ் சேர்ந்து சொல்லி கொடுத்தேன்ல. ஹென்ரி வாக்வான், ஹெர்பர்ட், பிரான்சிஸ் குவாரல்ஸ். இவங்க 3 பேருமே எந்த ரைட்டர்ஸ்க்கு கீழ வருவாங்க? எம்பலம் ரைட்டர்ஸ்க்கு கீழ வருவாங்க. ஓகேவா? அடுத்து ஜான் டென்ஹாம். ஜான் டென்ஹாம்க்கு ஒரே ஒரு ஒர்க் பார்த்தோம். டோபோகிராபிக்கல் ஒர்க். கூப்பர்ஸ் வில்லாகா? கூப்பர்ஸ் ஹில் 1642ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டோபோகிராபிக்கல் போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ரிச்சர்ட் லவ்லேஸ். அவருக்கு 5 ஒர்க் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணும் எனக்கு. அவன் என்னவா இருந்தான்? ஸ்காலர், சோல்ஜர் சோல்ஜரா வந்து பிரிசனுக்கு போயிட்டான். டு அத்தினா பிரிசன். டு ஆந்தியா ஃப்ரம் பிரிசன். அடுத்தது யார் தூக்கு உள்ள போட்ட? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் வந்து லூகாஸ் சம்திங் வரும்க்கா. லுகாஸ்டா அப்படின்னு வரும். மிடில்ல ஒரு ஒர்க் மேல நம்ம ஒரு மேகசின் பார்த்தோம்ல.
ஸ்க்ரூட்டினி. இந்த இது ஸ்க்ரூட்டினியா? ஸ்க்ரூட்டினி. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா இங்க இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாரும்? புரியுதா? புரியுதுக்கா? புரியுது. இதெல்லாம் என்ன ரைட்டர்ஸ் கீழ பாத்துட்டு இருக்கோம் இவ்ளோ பேரையும்? இவ்ளோ பேரையும். Cavalier Poets. கெவாலியர் போய்ட்ஸ்க்கு பாத்துட்டு இருக்கோம். அவங்க கெவாலியர் போய்ட்ஸ்க்கு யார ரொம்ப பிடிக்கும்? எந்த பென் ரைட்டர ஜான்சனா? பார்த்து இன்ஸ்பயர்? பென் ஜான்சனா. எந்த கிங்க சப்போர்ட் பண்ணாங்க? சார்ல்ஸ் ஒன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்தது மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி தான் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ். இவங்களும் குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் இன் 17th செஞ்சுரி. மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்படிலாமாடா கம்பேர் பண்ணி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமான திங்ஸ் வந்து கம்பேர் பண்ணிருப்பாங்க. நார்மலா லவ் வந்து ரோஸ் கூட, லவர் வந்து மூன் கூட, இந்த மாதிரி கம்பேர் பண்றது காமனான காயின் சீட் அப்படின்னு சொல்லுவோம். காயின் சீட் அப்படின்னு சொன்னா 2 வித்தியாசமான விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு அட்ஜாயிண்டா அந்த போம் வந்து அந்த ரைட்டர் வந்து நமக்கு கொடுப்பாரு. இந்த லவ் வந்து காம்பஸ் கூட, லவ் வந்து கோல்டு கூட, அந்த மாதிரி கம்பேர் பண்றாங்க வித்தியாசமா. சோ இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்கிறீங்க? அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டாஃபர் யூஸ் பண்றதுனால இந்த இருக்குல்ல மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, who used complex metaphor and coin seeds வித்தியாசமான விஷயங்களை கம்பேர் பண்றது to express complex ideas in the poem. அதனால தான் எங்களுக்கு மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச சாமுவல் ஜான்சன். எந்த புக்குக்கு கீழே காயின் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, லைஃப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். லைஃப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசுவார்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க்? 52 பாயிண்ட்ஸ்ல Abraham Cowley. லைஃப் ஆஃப் ஆப்ரகாம் கோலி தான் ஃபர்ஸ்ட். லைஃப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸோட chronology கண்டிப்பா வரும். 1779ல இருந்து 1781 வரைக்கும் அந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? 1779 to 1781 வரைக்கும். ஓகேவா? நியோ கிளாசிக்கல் பீரியட்ல வந்து இந்த டேர்ம் என்னன்னு கன்சிடர் பண்றாங்கன்னா, டெரோகேட்டரி டேர்ம் வந்து கன்சிடர் பண்றாங்க. டெரோகேட்டரினா கொஞ்சம் பேடா, கொஞ்சம் மாக்கரியா அந்த மாதிரி கன்சிடர் பண்றாங்க நியோ கிளாசிக்கல் பீரியட்ல. சோ ட்ரைடன் வந்து அவரோட டிஸ்கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்ல டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா மெட்டாபிசிக்கல் பாயிண்டோட ஹெட் யாரு அப்படின்னா ஜான் டென் தான் வருவாங்க. ஜான் டென்னுக்கு கீழே தான் நிறைய ரைட்டர்ஸ் வந்து வருவாங்க. ஓகேவா? சோ ட்ரைடன் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு? டிஸ்கோர்ஸ் அப்படின்ற அவரோட ஒர்க்குல டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு. இது ஆல்ரெடி நெக்ஸ்ட் கொஸ்டின். டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னா, ட்ரைடன் தான் சொல்லியிருப்பாரு. எந்த ஒர்க்ல சொல்லியிருப்பாருன்னா, டிஸ்கோர்ஸ் அப்படின்ற ஒர்க்ல சொல்லியிருப்பாரு. கிளியரா ஓப்பனிங்? கிளியர்க்கா? Ma'am. இவங்களோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வித்தியாசமான லிட்டரரி டெக்னிக்ஸ் அண்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டாபிசிக்கல் காயின் சீட்ஸ் நான் சொல்லல. கம்பேரிசன் எப்படிடா லவ்வையும் காம்பஸையும் போய் கம்பேர் பண்றீங்க? ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்குள்ள ஒரு காம்பஸ் அது கூட அவர் கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இந்த மாதிரி காயின் சைட்ஸ் அதே மாதிரி காயின் சைட்ஸையும் பாராடாக்ஸையும் யூஸ் பண்றது. அப்புறம் விட் அண்ட் வேர்ட் பிளே அவங்க கிட்ட இருக்கும். காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் இமேஜினரி, பிளாட்டோனிக் as well as அந்த யூரோப்பியன் பரோக் இன்ஃபுளுசஸ் இருக்கும். அப்புறம் கார்பீடியம் பிலோசபி. கார்பீடியம் அப்படின்னா சீசரே அப்படின்னு பார்த்தோம். பிளாட்டோனிக் அப்படின்னா 18+ கண்டென்ட் இருக்காது அப்படின்னு சொன்னேன். கெவாலியர் பாயிண்ட்ஸ்ல வந்து 18+ கண்டென்ட்ல பெருசா யாரும் எழுதிருக்க மாட்டாங்க. பட் இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல யார் மட்டும் எழுதுவா அப்படின்னா, ஜான் டன் மட்டும் 18+ கண்டென்ட் எழுதுவாரு. மீதி யாருமே 18+ கண்டென்ட் எழுதிருக்க மாட்டாங்க. மீதி எல்லாமே ரிலீஜியஸா தான் எழுதிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்க்கு கீழ யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜான் டன் தான் இந்த குரூப்பை டோட்டலா இன்ஃபுளுன்ஸ் பண்ண வச்சு ஆரம்பிச்சு விட்டுருப்பாரு. ஓகே, ஜான் டன்னை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே வரவே செஞ்சிருப்பாங்க. சோ ஜான் டன் இன்ஃபுளுன்ஸ் த குரூப் அப்படின்னு பாக்குறோம். அங்க எப்படி பென் ஜான்சன் வந்து கெவாலியர் பாயிண்ட்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரோ, அதே மாதிரி மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஜான் டன். இதுக்கு கீழே வர ரைட்டர்ஸ் அப்படின்னா ஆப்ரகாம் கவுலி, ஆண்ட்ரியூ மார்வெல். இதுல ஆப்ரகாம் கவுலி தான் என்ன ரைட்டர் இருக்கு அதுலயே? அது கீழே ஓல்டஸ்ட் ஆஃப் Old comedy, ma'am. ஓல்டஸ்ட் ஆஃப் காமெடி எப்படி வரும்? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஓல்டஸ்ட் ஆஃப் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்காங்க மேஜர் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதுல ஓல்டஸ்ட் யாரு அப்படின்னா ஆப்ரகாம் கவுலி, யங்கஸ்ட் யாரு அப்படின்னா ஆண்ட்ரியூ மார்வெல். ஞாபகம் இருக்கு அது நம்ம படிச்சிருக்கோம்னு? எஸ் மேம். கவ் அண்ட் மார்வல்னு எஸ். படிச்சிருக்கோம். இதை நான் மனப்பாடம் பண்றதுக்கு தான் என்ன சொல்லி கொடுத்தேன். கவ் வந்து அந்த காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எல்லார் வீட்லயும் எல்லாரும் பசுமாடு வச்சிருந்தாங்க, பால் கறந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கவ் வந்து நிறைய வீட்ல நம்மளால பார்க்க முடியாது. அப்போ அது வந்து ஓல்டு. ஆப்ரகாம் கவுலி ஹி இஸ் ஓல்டஸ்ட் ஆஃப் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ். இப்ப மார்வெல் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குல்ல, தோரு, அயன் மேனு, இந்த மாதிரி மார்வெல் ஸ்டோரிஸ் எல்லாம் இப்ப இருக்க கிட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்ட்ரியூ மார்வெல் ஸ்டோரிஸ் எல்லாம் யார் பாக்குறா அப்படின்னா யங் பீப்பிள்ஸ் தான் பாக்குறாங்க. அதனால யங்கஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால அவர் வந்து ஓல்டஸ்ட், இதனால இவர் வந்து யங்கஸ்ட் அப்படின்னு பாக்குறோம். நான் மனப்பாடம் பண்றதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லிட்டு இருக்க கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
சரியா? ஜான் டன் தான் அந்த குரூப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆப்ரஹாம் கவுலி வந்து ஓல்டஸ்ட்ன்னு பார்க்குறோம். ஆண்ட்ரி மார்வல் வந்து யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மெட்டாபிசிக்கல்லயும், கெவாலியரிலயும் சேர்ந்து இருந்தவங்க யாரு அப்படின்னு நம்ம மேல ஆல்ரெடி பார்த்துட்டோம். ராபர்ட் ஹெரிக் அண்ட் தாமஸ் கேரியோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழ ரிலிஜியஸ் மெட்டாபிசிக்கல் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பிரிக்கிறாங்க. ரிலிஜியஸ் மெட்டாபிசிக்கல் அப்படின்னா ரிலிஜியஸ் கன்டென்ட் மட்டும் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஜார்ஜ் ஹெர்பர்ட், ரிச்சர்ட் கிராஷா, ஹென்ரி வாக்வான், தாமஸ் டெரே அப்படின்ற ரைட்டர்ஸ் எல்லாமே ரிலிஜியஸ் மெட்டாபிசிக்கல்னு சொல்றோம். மைனர் மெட்டாபிசிக்கல் அப்படின்னு பார்த்தா ஜான் கிளீவ்லேண்ட். சோ இதுக்கு 4 செக்டார் இருக்கு. ஜான் டன்ன தான் இந்த குரூப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. அதுல ஓல்டஸ்ட் யாரு, யங்கஸ்ட் யாரு, மெட்டாபிசிக்கல்லயும் கெவாலியர்லயும் சேர்ந்து இருந்த 2 பேர் யாரு, ரிலீஜியஸ் மெட்டாபிசிக்கல்ஸ் 4 பேர் யாரு, மைனர் யாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா ஓப்பனிங்? கிளியர்க்கா. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் நான் கதை சொல்லி கொடுத்தேன். அந்த கதைக்கு இது கூட குழப்பக்கூடாது. அது எல்லாத்துக்கும் கதை சொல்லி கொடுத்துருக்கேன். டேவ்னன்ட், வாலர், லவ்லேஸ் எல்லாருக்கும் நமக்கு ஸ்டோரி தெரியும். ஸ்டோரி வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் வந்து ரிமெம்பர் ஆயிரும். ஓகேவா? சோ இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஜான் டன்னை தான் பார்க்க போறோம். ஜான் டன் பிறந்த வருஷம் இம்பார்ட்டன்ட். 1572ல born ஆகி 1631ல அவர் வந்து டிமைஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட பேட்டர்ன் யாரு அப்படின்னா ராபர்ட் டியூரி. இதை நான் சொல்லியிருப்பேன். ஜான் டன்னோட பேட்டர்ன் யாரு அப்படின்னா சர் ராபர்ட் டியூரி. அவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னா ஐசக் வால்டன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு பயோகிராஃபர் பார்த்தோம்ல, சார்லட் ப்ரான்டேக். அவங்களுக்கு பயோகிராஃபர் யாரு? கில்ஸ்மேன் யாரு மேம்? கில்ஸ்மேன் எலிசபெத் கேஸ்கெல். கேஸ் ஓகேவா? கேஸ்கெல். எலிசபெத் கேஸ்கெல் அப்படின்றவங்க தான் சார்லட் ப்ரான்டேக் வந்து பயோகிராஃபர்னு பார்த்தோம். எலிசபெத் கேஸ்கெலுக்கு 4 ஒர்க் பார்த்தோம்ல. வாட் ஆர் தி 4 ஒர்க்ஸ்? மேரி பார்டன், அப்புறம் ஒரு பெண்ணு பேரு சொன்னேன்ல. ரூத், அதுக்கு அடுத்தது 2 தசை. சவுத் அண்ட் வெஸ்டர்ன். நார்த் அண்ட் சவுத். ஓகேவா? லாஸ்ட் ஒர்க் அதான் நெட்ல கேட்டிருந்தாங்க. அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க் போஸ்ட்மஸா பப்ளிஷ் ஆனது. வைஃப்ஸ் அண்ட் என்ன டைட்டில் கம்ப்ளீட் பண்ணுங்க. வைஃப்ஸ் அண்ட் கடைசி ஒர்க் ஒன்று பார்த்தோம்லடா. நம்ம மேரி வில்ஸ்டோன்கிராஃப்ட் பார்த்தோம். அவங்களுக்கு 2 ஒர்க் சொல்லி கொடுத்தேன். ராங் ஆஃப் விமன் ஆர் மரியா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மேரி ஃபிக்ஷன் நாவல்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வெல் ஆஃப் லோன்லினஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கை பார்த்தோம். அது வந்து ராட்க்ளிஃப் ஹாலோடது அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு ஒர்க் பார்த்தோம். வைஃப்ஸ் அண்ட் டாட்டர். அவ்வளவுதான்டா. வைஃப்ஸ் அண்ட் டாட்டர். அதுதான் எலிசபெத் கேஸ்கலோட கடைசி ஒர்க். அது ஆல்ரெடி 2 தடவை நெட்ல கேட்டுட்டா அந்த ஒர்க்கை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அது எலிசபெத் கேஸ்கலோடது. ஓகேவா? சோ கெட்டிங் பேக் டு ஜான் டன். ஜான் டன் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பேட்டர்ன் வந்து ராபர்ட் டியூரி, பயோகிராஃபர் வந்து ஐசக் வால்டன் அண்ட் பென் ஜான்சன். அவரை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டன் ஃபார் நாட் கீப்பிங் ஆஃப் ஆக்சென்ட் டிசர்வ்ஸ் ஹேங்கிங். இவர் இப்படி ஆக்சென்ட் யூஸ் பண்றதுக்கு பெசாட்டி தொங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பென் ஜான்சன் வந்து டன்னை பார்த்து சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து இந்த ஃப்ரேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே ஒரு ஃப்ரேஸை ரீட் பண்ணும்போது அது தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் ஞாபகம் இருக்கும். இங்கிலீஷ்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால் அது கண்டிப்பா ஞாபகமே வரவே வராது. சரியா? சோ ட்ரைடன் வந்து டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னா டிஸ்கோர்ஸ் அப்படின்ற ஒர்க்ல சொல்லியிருப்பாரு. பென் ஜான்சன் வந்து டன் வந்து ஆக்சென்ட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஆக்சென்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு பெசாட்டி அவர் தொங்கி இருக்கலாம். டிசர்வ்ஸ் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லி பென் ஜான்சன் வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஓப்பனிங் கிளியரா? எஸ் மேம். கிளியரா இல்லையாடா? எஸ் மேம். கிளியர்க்கா. கிளியர். தென் ஜான் டன்னோட மேஜர் போம்ஸ் இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒன்னு வந்து த ஃப்ளீ அப்படின்னு சொல்லிட்டு த ஃப்ளீ அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே 2 எறும்பு வந்து இருக்கும். 2 பூச்சி இருக்கும். அந்த 2 பூச்சியுமே வந்து ஒரு இது இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க. ஒரு பாய் அண்ட் கேர்ள். ஓகேவா? அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிசிக்கல் இன்டிமேசில அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் அந்த பாய் வந்து அந்த கேர்ள் கிட்ட பிசிக்கல் இன்டிமேசியை கேட்கறதுக்கு அவன் எப்படி கேட்பான் அப்படின்னு சொன்னா ஒரு மஸ்கிட்டோ வந்து 2 பேரையுமே மாத்தி மாத்தி கடிச்சிட்டு போயிடும். அப்ப கடிச்சிட்டு போனா அந்த பிளட் சக் பண்ணிருச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப அந்த மஸ்கிட்டோட பாடியில 2 பேரோட பிளட்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி நம்ம எப்போ அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா வந்து பிசிக்கல் அப்ரோச் வந்து பண்ணுவோம். அதுதான் அந்த ஃப்ளீ அப்படின்ற அந்த கதையோட ஸ்டோரி. ஓகேவா? த ஃப்ளீ அப்படின்றது அந்த பிசிக்கல் இன்டிமேசி. நான் சொன்னல ஜான் டன் எப்பவுமே 18+ தான் கண்டென்ட்ல தான் எப்பவுமே எழுதுவாரு. சோ த ஃப்ளீ அப்படின்றது மெட்டபாரிக்கலா அந்த ஃப்ளீயை யூஸ் பண்ணி அவர் வந்து இன்டைரக்டா பிசிக்கல் அப்ரோச் வந்து பண்ணுவாரு. அதுதான் வந்து த ஃப்ளீ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் அவரோட இம்பார்ட்டன்டான போம்னு பார்க்கும்போது கேனனைசேஷன். கேனனைசேஷன் அப்படின்ற டைட்டில் வந்து எதுக்கு அவர் எதுல இருந்து கேனனைசேஷன் அப்படின்ற போம்ல இருந்து கிளனன் ப்ரூக்கு அவரோட ஒர்க் த வெல் ராட் ஏர்ன் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து டைட்டில் எடுத்திருப்பாரு. வெல் ராட் ஏர்னோட சப்டைட்டில் என்ன? ஏர்ன் Study எப்படி of இருக்கும்? Structure of poetry. ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி. அப்ப எந்த ஒர்க்குக்கு வந்து ஸ்டடீஸ் ஆஃப் மீனிங் ஆஃப் போயட்ரின்னு பார்த்தோம்? மீனிங். verbal icon. எஸ் வெர்பல் ஐகான். வெர்பல் ஐகான் Verbal யாரோட icon. ஒர்க்குடா? யாரோட ஒர்க்? 2 பேர் சேர்ந்து William K. எழுதிருப்பாங்கல்ல. Vincent. ஆ
வில்லியம் கே விம்செட்டும் இன்னொருத்தர் William யாரு? K. Vincent and Birdsley. எஸ் Monroe பேர்ட்ஸ்லி. Birdsley. எஸ் கரெக்ட். த வெர்பல் ஐகான் அப்படின்றது வில்லியம் கே விம்செட்டும் பேர்ட்ஸ்லி 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒர்க் தான் வந்து எழுதின வெர்பல் ஐகான். அதுக்கு தான் வந்து ஸ்டடீஸ் இன் மீனிங் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெல் ராட் ஏர்னுக்கு வந்து ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி அப்படின்னு பார்க்குறோம். டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜான் டன்னோட கேனனைசேஷன் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிம் டு காட் த ஃபாதர், த ரெலிக்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அப்புறம் குட் மாரோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஓகேவா? அப்புறம் வேலிடிக்ஷன் ஃபார்பிட்டன் மோர்னிங் உங்க எல்லாருக்குமே தெரியும். வேலிடிக்ஷன் ஃபார்பிட்டன் மோர்னிங் வந்து எந்த கலெக்ஷன் கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா அவரோட சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும். 1633 அவரோட ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வேலிடிக்ஷன் ஃபார்பிட்டன் மோர்னிங்னு கொடுத்து இதே டைட்டில்ல யாரெல்லாம் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜான் டன் எழுதினாருன்னு சொல்லி. பட் இன்னொருத்தவங்க யார் எழுதினா அப்படின்னா ஆல்ட்ரின் ரிச். ஆல்ட்ரின் ரிச் நம்ம படிச்சிருப்போம். கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி ஆஃப் விமன் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்னாப் ஷார்ட்ஸ் ஆஃப் டாட்டர் இன் லான்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தியரிஸ்ல. ஞாபகம் இருக்கா கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி டேர்ம் ஆல்ட்ரின் ரிச்க்கு? இல்ல Yes, ma'am. இருக்கு. ஓகே டன். ஆல்ட்ரின் ரிச் நம்ம அங்கதான் பார்த்தோம். தியரிஸ்க்கு கீழே ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ்க்கு கீழே நான் சொல்லி கொடுத்தேன். கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி வந்து ஆல்ட்ரின் ரிச்சோடது. இவங்க வந்து ஒரு ராடிக்கல் ஃபெமினிஸ்ட். இவங்களோட ஓப்பனிங் ஒர்க் வந்து ஆஃப் விமன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதே ஆல்ட்ரின் ரிச் தான் வேலிடிக்ஷன் ஃபார்பிட்டன் மோர்னிங் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. அதர்ஸ் ஆல்ட்ரின் ரிச் தெரியுதா யாருன்னு சொல்லி? ஞாபகம் இருக்குது மேம். ஞாபகம் இருக்கு. இல்லன்னா நான் எடுத்து காட்டுறேன். அப்பதே காமிச்ச மாதிரி. அப்பதே நீங்க யாரோ ஒருத்தங்கள பாத்தீங்களே தெரியலன்னு சொல்லிட்டு. யாரு இவரு? அம், மேரி ஷெல்லியோட மேரி ஷெல்லியோட அப்பா. யார் இது? வில்லியம் கோல்டன். தேங்க்யூ சார். வில்லியம் காட்வின். டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. வில்லியம் காட்வின் அப்படின்னு பார்த்தோம். கேலப் வில்லியம்ஸ் அப்புறம் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்னு பார்த்தோம்ல. சோ அந்த மாதிரி ஆல்ட்ரின் ரிச் வந்து அவங்க இம்பார்ட்டன்டான ரைட்டர். கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி அவங்களோட டேர்ம். அவங்களோட ஒர்க் தான் வந்து வேலிடிக்ஷன் ஃபார்பிட்டன் மோர்னிங். அவங்களும் இதே டைட்டில் எழுதியிருப்பாங்க. இது நெட் கொஸ்டின் சரியா? 2 பேர் யார் வந்து வேலிடிக்ஷன் ஃபார்பிட்டன் மோர்னிங் எழுதியிருக்காங்கன்னா ஒன்னு வந்து ஜான் டன், இன்னொன்று வந்து ஆல்ட்ரின் ரிச் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் எங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து சன் ரைசிங் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதே டைட்டில் நமக்கு இன்னொருத்தவங்க எழுதியிருப்பாங்க. த சன் ஆல்சோ ரைசஸ் அப்படின்னு சொல்லி ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. இதுலதான் ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே எதை பாப்புலரைஸ் பண்ணிருப்பாரு? பாப்புலரைஸ்ட் லாஸ்ட் ஜெனரேஷன். எஸ் பாப்புலரைஸ்ட் லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து அவர் பாப்புலரைஸ் பண்ணிருப்பார். லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்றது யார் வந்து காயின் பண்ணிருப்பா? லாஸ்ட் ஜெனரேஷன் இஸ் a term coined by ஜெட்ரூட் ஸ்டெயின். கரெக்ட். ஜெட்ரூட் ஸ்டெயின். ஓகேவா? சோ சன் ரைசிங் அப்படின்னு சொல்லி ஒர்க் யார் எழுதுனா ஜான் டன். சன் ஆல்சோ ரைசஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதுனா அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. அதுலதான் வந்து அவர் எதை பாப்புலரைஸ் பண்ணிருப்பாரு? லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ற இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணிருப்பாரு. இது கீழே வர இந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட். ஓப்பனிங் வந்து பிஸி ஓல்டு ஃபூல் அன்ரூலி சன் வை டஸ்ட் தஸ் டூ விண்டோஸ் அண்ட் த்ரூ கர்டைன்ஸ் கால் ஆன் அஸ் அப்படின்னு சொல்லி. இது அந்த சன் ரைசிங் அப்படின்னா சன் வந்து வெளியில வருது. காமனா இது ரீட் பண்ணா நமக்கு அர்த்தம் வந்து அதுதான் புரியும். சன் வந்து வெளியில வருது, சன் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல என்ன அப்படின்னா 2 லவ்வர்ஸ் வந்து பெட்ல இருப்பாங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பெட்ல இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை. ஆனா என்ன ஆகுது? விண்டோ வழியா வெளிச்சம் வந்து உள்ள வருது. அப்ப 2 பேத்துக்கும் அந்த பெட்ல இருக்கிற அந்த மூட் வந்து கலையுது ஆட்டோமேட்டிக்கா. அப்போ சொல்றாரு பிஸி ஓல்டு ஃபூல் அன்ரூலி சன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்கு இந்த நேரத்துல வெளியில வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பனிங் கொடுக்குறாரு. அதுதான் வந்து சன் ரைசிங்கோட கண்டென்ட் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர்க்கா? Yes. தென் அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் பார்க்கும்போது லவ்ஸ் ஆல்கிமி, மெடிடேஷன் 17 நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோட எந்த ஒர்க்கு வந்து மெடிடேஷன் 17 இருந்து டைட்டில் எடுத்திருப்பாங்க? For whom the bell tolls. பெல் ஸ்டால்ஸ். எஸ். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே 2 இடத்துல பார்த்துட்டோம். ஒன்னு வந்து சன் ஆல்சோ ரைசஸ். சன் ரைசஸ் கூட கம்பேர் பண்ணி சன் ஆல்சோ ரைசஸ்னு காமிச்சிருக்கேன். மெடிடேஷன் 17 அப்படின்றதுல இருந்து தான் டைட்டில் அவர் எதுக்கு எடுத்திருப்பாரு அப்படின்னா ஃபார் ஹூம் த பெல் டால்ஸ் அப்படின்ற ஒர்க்கு வந்து அவர் எடுத்திருப்பாரு. ஓகேவா? அடுத்தது இவனோட ஒர்க் வந்து நோ மேன் இஸ் அன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஜான் டன் வந்து ஒர்க் எழுதியிருப்பாரு. இதே டைட்டில் தாமஸ் மெர்டன் அப்படின்றவர் நோ மேன் இஸ் அன் ஐலாண்ட் அப்படின்னு எழுதியிருப்பாரு. தாமஸ் மெர்டன் மட்டும் படிச்சுக்கோங்க. அப்புறம் இவரோட டூ ஆன்டி கேத்தலிக் பாலிமிக்ஸ் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஜான் டன்னோட 2 ஆன்டி கேத்தலிக் பாலிமிக்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டா சூடோ மாட்டையர், அப்புறம் இக்னேஷியஸ் இஸ் கான்க்ளேவ் அப்படின்னு 2 ஒர்க் எழுதியிருப்பாரு. தென் அவரோட பேட்டர்னுக்காக 2 ஆனிவர்சரி போம்ஸ் எழுதியிருப்பாரு. த அனாட்டமி ஆஃப் த வேர்ல்ட், ஆஃப் த ப்ராக்ரஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லிட்டு. அனாட்டமின்னு ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் யாரோடது? ஃப்ரை. Northrop Frye. அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து நார்த்ரோப் ஃப்ரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேற என்ன படிச்சிருக்கோம்? அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹெச்ஜி வெல்ஸ். ஹெச்ஜி வெல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் அனாட்டமி ஆஃப் எக்ஸ்கர்ஷன் பார்த்திருக்கோம். எக்ஸ்கர்ஷன் போகும்போது என்ன சவுண்ட் கேட்கும் நமக்கு? எக்ஸ்கர்ஷனா ட்ரிப்பு. அங்க ஒரு சவுண்ட் கேட்கும்ல, பெல்.
BELL. ஆத்தரோட நேம்ல பெல்லுன்னு இருக்கும். எனக்கும் ஃபுல் நேம் ஞாபகம் இல்ல. பெல்லுன்னு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா? அனாட்டமி ஆஃப் எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெல் அப்படின்னு சொல்லி வரும். சோ அனாட்டமி நிறைய பார்த்திருக்கோம். அனாட்டமி ஆஃப் வேர்ல்டுன்னு யார் எழுதியிருப்பானா ஜான் டன் வந்து எழுதியிருப்பாரு. அவரோட 2 ஆன்டி கேத்தலிக் பாலிமிக்ஸ் என்னன்னா சூடோ மார்டையர், இக்னேஷியஸ் கான்க்ளேவ். அவரோட பேட்ரனுக்காக ராபர்ட் டியூரிக்காக அவர் 2 ஆனிவர்சரி போம்ஸ் எழுதியிருப்பாரு. அனாட்டமி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த ப்ராக்ரஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவரோட ஹோலி சானட்ஸ். ஹோலி சானட்ஸ் வந்து 1633ல பப்ளிஷ் இருக்கும். இதுவும் 1633 தான். அவரோட கலெக்ஷன் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் இதுவும் 1633 தான். ரெண்டுமே 1633 இயரை மறந்துடாதீங்க. ஓகேவா? ரெண்டுமே 1633 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து அனானமஸா பப்ளிஷ் ஆயிருக்கும் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம். இது என்னன்னு கூப்பிடுவாங்க டிவைன் மெடிடேஷன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுல எத்தனை சானட்ஸ் இருக்கும்னா 19 சானட்ஸ் இருக்கும். இதுல சில சானட்ஸ் மட்டும் டைட்டில் கொடுத்திருக்கேன் பிகாஸ் அது வந்து அவங்க கேட்டிருக்காங்க. டெத் பி நாட் ப்ரௌட் அப்படின்னு ஒரு ஒர்க் கேட்டிருக்காங்க. பேட்டர் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்புறம் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் கோயிங் டு ஹிஸ் பெட்னு எழுதியிருப்பாரு. ஓகே, டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் கோயிங் டு ஹிஸ் பெட். இதே மாதிரி டையிங் மிஸ்ட்ரஸ் இப்ப யாருக்கு பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி? அவர் மிஸ்ட்ரஸ் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார்ல, யார் அது? தமிழ் என்ன சொல்லுவீங்க? தேவராஜ் வில்லியம் டேவ்னட். தேவராஜ் ஓகேவா? வில்லியம் டேவ்னட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் கோயிங் டு பெட் அப்படின்னு சொல்லி 18+ கண்டென்ட் எழுதுனது ஜான் டன். டையிங் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தது வில்லியம் டேவ்னட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? கிளியரா? கிளியர்க்கா. படிச்சிடலாம்ல இத. அடுத்தது ஆண்ட்ரூ மார்வெல். ஆண்ட்ரூ மார்வெல் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தோம்ல. ஹீஸ் அ மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல அவர் வந்து என்ன இதுல இருக்காரு? ஓல்டஸ்டா எங்க? யங்கஸ்ட். ஆண்ட்ரூ மார்வெல் ஹீஸ் அ யங்கஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட் அப்படின்னு பாக்குறோம். அவர் யாருக்கு ஸ்கிரைபா இருந்திருப்பாரு? மில்டன். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? மில்டனுக்கு அவர் வந்து ஸ்கிரைபா இருந்திருப்பாரு ஆண்ட்ரூ மார்வெல். ஆண்ட்ரூ மார்வெல் ஹி இஸ் அ யங்கஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இவர் வந்து மில்டனை நிறைய கலூன்ஸ்ல இருந்து காப்பாத்திருப்பாரு. கலூன்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல ஏதாவது தப்பு பண்ணா ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் தலையை ஒரு இதுல வச்சு மொத்தமா வெட்டி விட்டுருவாங்க. அந்த கத்தி மேல இருந்து வரும் படத்துல காட்டுற மாதிரி டப்புன்னு வெட்டிட்டு போயிரும்ல, அதுல இருந்து நிறைய தடவை மில்டன் இவர் காப்பாத்திருப்பாரு. ஓகேவா? சோ ஆண்ட்ரூ மார்வெல்னாலே மில்டனுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு. சோ ஆண்ட்ரூ மார்வெல்னா மில்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஸ்கிரைபா இருந்திருப்பாரு. அப்புறம் இவர் வந்து யங்கஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இவரோட ஒர்க்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அண்ட் ஹொரேஷியன் வோர்ட் அப்பான் கிராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாந்து. ஆலிவர் கிராம்வெல் வந்து பதவிக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து பிரைஸ் பண்ணி 1650ல பிரைஸ்ட் லார்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆலிவர் கிராம்வெல் அவரே வந்து ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. சோ அதை பிரைஸ் பண்ணி அவர் வந்து அண்ட் ஹொரேஷியன் வோர்ட் அப்பான் கிராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாந்து அப்படின்னு சொல்லி இதான் கதை ஸ்டார்ட் பண்ணுவாரு. தென் இவரோட இன்னொரு ஒர்க் வந்து த ரிகர்சல்ஸ் டிரான்ஸ்போஸ்ட் அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரிகர்சல் டிரான்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூ மார்வெல் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் இவரோட மேஜர் போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெர்முடாஸ், The Garden, Definition of Love, To His Coy Mistress, Upon Appleton House, on a Drop of Dew. இது எல்லாமே படிச்சுதான் ஆகணும். பெர்முடாஸ், கார்டன், டெஃபினிஷன் ஆஃப் லவ், டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், அப்பான் ஆப்பிள்டன் ஹவுஸ், ஆன் அ டிராப் ஆஃப் டியூ. இதுல டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் நம்ம பார்த்தோம் டையிங் மிஸ்ட்ரஸ், டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், மிஸ்ட்ரஸ் கோயிங் டு ஹிஸ் பெட் அப்படின்னு சொல்லிட்டு. பெட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து ஜான் டன். டையிங் அப்படின்னு சொல்லி வந்தா அது வந்து தேவ் டன்ட். காய் மிஸ்ட்ரஸ் யார் எழுதுனா அப்படின்னா ஆண்ட்ரூ மார்வெல். கிளியரா பாயிண்ட்? எஸ் மேம். கிளியர்க்கா. ஆண்ட்ரூ மார்வெலுக்கு கேட்டது வந்து பெர்முடாஸ் மட்டும் நெட்டுக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் அப்பார்ட் ஆப்பிள்டன் ஹவுஸ் கேட்டிருக்காங்க. இது ரெண்டு மட்டும் தான் நீங்க வந்து ஆண்ட்ரூ மார்வெலுக்கு படிக்கணும். இன்னொன்னு என்ன கேட்பானா அவர் வந்து யங்கஸ்டா ஓல்டஸ்டான்னு கேட்பான். அப்புறம் அவர் ஸ்கிரைபா இருந்ததை பத்தி கேட்பான். வேற எதுவும் ஆண்ட்ரூ மார்வெல் கிட்ட பெருசா கொஸ்டின் வந்தது கிடையாது. ஆனா இது ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெர்முடாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குள்ள போனா எதுவுமே திருப்பி ரிட்டர்ன் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பானுங்கல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சீல வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபேஸ்க்கு மேல உள்ள போனா எந்த சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அந்த பெர்முடாஸ் தான் இவர் பெர்முடாஸ்னு எழுதியிருக்காரு. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே கதையா வரும். கார்டனு, டெஃபினிஷன் ஆஃப் லவ், அங்க அவரோட மிஸ்டர்ஸ் வந்தாங்க, காய் மிஸ்டர்ஸ், அங்க ஒரு வீடு இருந்துச்சு, அப்பான் ஆப்பிள்டன் ஹவுஸ், அப்புறம் ஆன் அ டிராப் ஆஃப் டியூ அப்படின்னு தான் இவரோட கதையை நான் ஞாபகம் வச்சேன். நீங்க அதே மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான், இதை அப்படியே மெமரைஸ் பண்ணாலும் சரிதான். பெர்முடாஸ், கார்டன், டெஃபினிஷன் ஆஃப் லவ், டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ், அப்பான் ஆப்பிள்டன் ஹவுஸ், ஆன் த டிராப் ஆஃப் டியூ. இவ்வளவுதான் வந்து ஆண்ட்ரூ மார்வெல். ஓகேவா? அப்புறம் ஆப்ரகாம் கவுலி. ஆப்ரகாம் கவுலிக்கு நமக்கு ஆல்ரெடி ஒண்ணு தெரியும்ல, என்னது? ஹீஸ் ஓல்டஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட். ஓல்டஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவரோட லைஃப் பத்தி தான் யார் பேசிருப்பா? லைஃப் ஆஃப் ஆப்ரகாம் கவுலின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜான்சன். எந்த வருஷம் அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? 77
1779 எஸ் சார். 1779 to 81 வரைக்கும் அவர் எழுதியிருப்பாரு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. 81 வரைக்கும் எழுதியிருப்பாரு. 52 பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்டா யார் வருவா அப்படின்னா லைஃப் ஆஃப் ஆபிரகாம் கௌலி தான் பேசியிருப்பாரு. இவரோட ஒர்க் என்னன்னா வெறும் மிஸ்ட்ரஸ். ஏன்னா இவர் ஓல்டு தானே, அதனால வெறும் மிஸ்ட்ரஸ்னு எழுதியிருக்காரு. ஓகேவா. இவர் வந்து யங், அதனால டூ இஸ் காய் மிஸ்ட்ரஸ். மொத்தம் 4 மிஸ்ட்ரஸ் இதுலயே சொல்லி கொடுத்துட்டாரு. இவங்க எல்லாருமே மிஸ்ட்ரஸ்னு ஒர்க் எழுதியிருப்பானுங்க சரியா. பெட் அப்படின்னு சொல்லி வந்தா ஜான் டன்னு, அப்புறம் டையிங் மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லி வந்தா வில்லியம் டேவ்னன்ட், காய் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்தா ஆண்ட்ரியூ மார்வெல், வெறுமனையா மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்தா ஆபிரகாம் கௌலி. கிளியரா? கிளியர். எஸ். சோ ஆபிரகாம் கௌலினா ஓல்டஸ்ட். லைஃப் ஆஃப் ஆபிரகாம் கௌலின்னு எதுல பேசினாங்கன்னா டாக்டர் ஜான்சன் வந்து அவரோட லைஃப் ஆஃப் பைட்ஸ்ல பேசியிருப்பாரு. த மிஸ்ட்ரஸ் எழுதியிருப்பாரு. அது சப்டைட்டில் வந்து செவரல் காப்பீஸ் ஆஃப் லவ் வேர்ஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இவரோடது வேற எதுவும் தேவையில்ல. டேவிடிஸ், பிண்டாரி கோட்ஸ், ஓட் அப்பான் தி பிளஸ்ட் ரெசர்வேஷன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்ப படிக்க தேவையில்ல. இது வரைக்கும் எனக்கு படிக்க தட் இஸ் எனஃப். ஓகேவா. இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆபிரகாம் கௌலிக்கு தட் இஸ் எனஃப். தென் அவரோட ஆன்டி பியூரிட்டன் சாட்டையர்ஸ், சட்டையர் அகைன்ஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் ஒரு எழுதியிருப்பாரு, அண்ட் பியூரிட்டன் அண்ட் பாப்பிஸ்ட் ஒரு எழுதியிருப்பாரு. சோ இந்த 4 மட்டும் கவர் பண்ணிட்டு இங்க வந்துருங்க ஆன்டி பியூரிட்டன் சாட்டையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அடுத்தது ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஜார்ஜ் ஹெர்பர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹீஸ் அ சேஜ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. சேஜ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸான ஆளு. ஓகேவா. சேஜ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான் சொல்லுவாங்க. இவர் எல்லாமே ரிலீஜியஸ் போம் மட்டும் தான் எழுதியிருக்காரு. எதுவுமே சிங்கிள் லவ் போம் கூட அவர் எழுதுனது கிடையாது. ஓகேவா. ஐசக் வால்டன் அப்படின்றவர் தான் ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட பயோகிராபிஸ் வந்து எழுதியிருப்பாரு. பயோகிராஃபி அவர் தான் எழுதியிருப்பாரு, ஐசக் வால்டன் அப்படின்றவர். தென் இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது த டெம்பிள் அப்படின்னு ஒரு போம் எழுதியிருப்பாரு. த டெம்பிள் வந்து நெட் கொஸ்டின். அதோட சப்டைட்டில் வந்து சாக்ரெட் போம்ஸ் அண்ட் பிரைவேட் எஜாக்சுவேஷன் 1633 பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதே 1633 ஜான் டன்னோட 2 ஒர்க் பார்த்தோம்ல. வாட் இஸ் தட்? 1633 2 ஒர்க் பார்த்தோம்ல ஜான் டன்னுக்கு. அவரோட கலெக்ஷன் என்ன? சாங்ஸ் அண்ட் Sonnets. சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்றது அவரோட கலெக்ஷன். இதுவும் 1633 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஹோலி சானட்ஸ் இதுவும் 1633 தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல டோட்டலா எத்தனை சானட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 19 சானட்ஸ் இருக்கும். ஓகேவா. கிளியரா? எஸ் மேம். இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்லயே பெரிய ஆள் அப்படின்னா நம்ம ஜான் டன் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரி மார்வெல், ஆபிரகாம் கௌலி இவங்க 2 பேருமே யங்கஸ்ட் ஓல்டஸ்ட்னு படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய ஆள் யாரு அப்படின்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான். ஹீஸ் அ சேஞ்ச் ஆஃப் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் பாக்குறோம். அவரோட பயோகிராஃபி யார் எழுதுனா ஐசக் வால்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இவரோட இம்பார்ட்டன்டான போம் வந்து த டெம்பிள் அப்படின்னு. ஓகேவா. த டெம்பிள் 1633 160 ரிலீஜியஸ் போம்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அந்த மேன்ஸ்கிரிப்ட் வந்து அவர் உயிரோட இருக்கும் போது பப்ளிஷ் பண்ணிருக்கவே மாட்டாரு. இறந்து போகும்போது யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போவார் அப்படின்னா நிக்கோலஸ் ஃபெரார் அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அவர் இறந்து போவார். அதுக்கப்புறம் தான் அதை பப்ளிஷே பண்ணுவாங்க. போஸ்ட்மஸா தான் அது பப்ளிஷ் ஆகும். ஓகேவா. தென் இவரோட மேஜர் போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே சர்ச் ரிலேட்டடா இருக்கும். ரிடம்ஷன், சர்ச் மானுமெண்ட்ஸ், த சர்ச் மிலிட்டன், சர்ச் போர்ச், ஆல்டர், வர்ச்சு, பஞ்ச் ஆஃப் கிரேஸ், காலரு, புள்ளி, பில்கிரிமேஜ், ஈஸ்டர் விங்ஸ், அப்புறம் ப்ரீஸ்ட் டு த டெம்பிள். இது எல்லாமே வந்து இவரோட ஒர்க்ஸ் தான். எல்லாமே சர்ச் ரிலேட்டடா தான் இருக்கும். இதுல ஆல்ரெடி நெட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தா த காலர், அப்புறம் ஈஸ்டர் விங்ஸ், அப்புறம் மேல பார்த்தா நம்ம டெம்பிள்னு ஒரு போம் பார்த்தோம்ல, அது அவங்க ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டாங்க சரியா. இது எல்லாமே அவரோட நெட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ரிடம்ஷன்னா சர்ச்சுக்கு போனதா ரிடம்ஷன், அப்புறம் சர்ச் மானுமெண்ட்ஸ், சர்ச் மிலிட்டன்ட், சர்ச் போர்ச், ஆல்டர், வர்ச்சு, பஞ்ச் ஆஃப் கிரேவ்ஸ், காலர்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, த புள்ளி, த பில்கிரிமேஜ், அப்புறம் ஈஸ்டர் விங்ஸ், த ப்ரீஸ்ட் டு த டெம்பிள். ஓகே. டெம்பிள்னு அவர் வந்து போம் எழுதினாரு. ஒரு ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருப்பாரு. அது வந்து ப்ரீஸ்ட் டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. ப்ரீஸ்ட் டு த டெம்பிள் அப்படின்றது அவரோட ப்ரோஸ் பீஸ். வெறுமனையா டெம்பிள்னு கேட்டா அது 160 ரிலீஜியஸ் போம்ஸ் இருக்கு. அது வந்து அவரோட போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு ஏன் ஈஸ்டர் விங்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பேட்டர்ன் போய்ட்ரி. பேட்டர்ன் போய்ட்ரி அப்படின்னா எழுதும் போதே ஒரே பேட்டர்ன்ல எழுதிருப்பாங்க. இது பாக்குறதுக்கு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வி, இந்த பக்கம் ஒரு வி, அதே மாதிரி கீழே ஒரு வி, இது கீழே ஒரு வி. இது வந்து ஒரு ஸ்டான்ஸா. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஸ்டான்ஸா, செகண்ட் பார்ட் வந்து ஒரு ஸ்டான்ஸான்னு பாக்குறோம். இது பாக்குறதுக்கு எப்படி பேர்டோட விங்ஸ் மாதிரி இருக்கு. அதனாலதான் ஈஸ்டர் விங்ஸ் அதுக்கு டைட்டிலும் வச்சாரு. இது வந்து ஒரு பேட்டர்ன் போய்ட்ரி அப்படின்னு பாக்குறோம். சோ இவரோட பேட்டர்ன் போய்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டா ஈஸ்டர் விங்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப யார பாத்துட்டு இருக்கோம்? ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஜார்ஜ் ஹெர்பர்ட் ஹீஸ் சேஜ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயிட். இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அவரோட போம்னு பார்த்தா டெம்பிள்னு ஒரு ஒன்று எழுதிருப்பாரு. அதுல 160 ரிலீஜியஸ் போம்ஸ். மீதி எல்லாமே சர்ச்சை பத்தி தான் டைட்டில் இருக்கும். ஸோ ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். 2-3 தடவை ரிவைஸ் பண்ணுங்க. அது அவரோட ஒர்க் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும், நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. தென் ப்ரோஸ் ஒர்க் எதுன்னு கேட்டா த ப்ரீஸ்ட் டு த டெம்பிள், ஈஸ்டர் விங்ஸ் அது வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். கிளியரா அவரு? எஸ் மேம். எஸ். அடுத்தது ரிச்சர்ட் கிராஷா. ஓகேவா. ரிச்சர்ட் கிராஷா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட ஃபேவரான டிசைபிள்.
ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபாலோவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான். அவர் தான் வந்து அவரோட கால் தடத்தை தான் வந்து ரிச்சர்ட் கிராஷா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் டெம்பிள்னு எழுதுனதுனால இவர் என்ன எழுதிருப்பாரு, ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதிருப்பாரு. சோ த டெம்பிள்னு எழுதுனது அவரோட குரு ஜார்ஜ் ஹெர்பர்ட். ரிச்சர்ட் கிராஷா என்ன பண்ணாரு, நம்மளோட தலைவர் வந்து டெம்பிள்னு எழுதுறாரு, நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள்னு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள்னு எழுதிருப்பாரு. இந்த டைட்டில் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா ஹெர்பர்ட்டோட, ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட த டெம்பிள் ரெஃபர் பண்ணி தான் அவர் எழுதிருப்பாரு. ஓகேவா. இது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1946 கிடையாது, நான் தப்பா கொடுத்திருக்கேன் இது. ஓகேவா, அது என்னன்றதை நான் செக் பண்ணி சொல்றேன். ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள். தென் டூ ஹிஸ் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி வெறும் மணியா அவர் ஒர்க் எழுதிருப்பாரு. அப்ப டூ மிஸ்ட்ரஸ் யார் எழுதுனா, வெறும் மணியா டூ மிஸ்ட்ரஸ் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அப்ப அது யார் எழுதிருப்பா, ஓல்டான ஆள் தான் எழுதிருப்பா. யார் எழுது, Abraham Cowley. ஆப்ரகாம் கௌலி. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை மட்டும் சொல்லிடலாமா, வெறுமனையா டூ மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுனது ஆப்ரகாம் கௌலின்னு சொல்லிட்டீங்க. அப்ப டூ ஹிஸ் மிஸ்டர்ஸ்னு எழுதுனது Andrew Marvell. டூ ஹிஸ் மிஸ்ட்ரஸ். Crasha. டூ மிஸ்ட்ரஸ். ஓகேவா. டூ மிஸ்டர்ஸ் வந்து யார் எழுதுனா இப்போ, ரிச்சர்ட் கிராஷா. ஆப்ரகாம் Cowley. ஆப்ரகாம் கௌலி. நம்ம வரிசை எழுதிடலாம் சரியா. அப்புறம் டூ ஹிஸ் மிஸ்ட்ரஸ் யார் எழுதுனா, Richard Crasha. ரிச்சர்ட் கிராஷான்னு பாக்குறோம். அடுத்தது டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். காய்னா வெக்கோன்னு அர்த்தம் சரியா, வேற ஒன்றும் இல்ல. காய் மிஸ்ட்ரஸ் யார் எழுதியிருப்பா, இப்ப இருக்க யங்கான பர்சன். Andrew Marvell. கரெக்ட், சாரி ஆப்ரகாம் எழுதிட்டேன். ஆண்ட்ரியூ மார்வெல். ஓகேவா, ஆண்ட்ரியூ மார்வெல். அடுத்தது மிஸ்ட்ரஸ் டு ஹிஸ் பெட். John Donne. ஜான் டன். அப்புறம் டையிங் மிஸ்ட்ரஸ் வில்லியம் வில்லியம் தேவநந்த். தேவதாஸ். Jabelan. எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல. தேவ் DAVENE அப்படின்னு நடிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா, தேவ்நந்த். இதுதான், இவ்வளவுதான் நம்ம தொடர்ந்து படிச்சோம். இப்ப கிளியரா இது, கிளியராடா. Yes, ma'am. எஸ். டூ மிஸ்டர்ஸ்னா ஆப்ரகாம் கௌலி, டூ ஹிஸ் மிஸ்டர்ஸ் வந்து ரிச்சர்ட், அப்ப டூ ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் வந்து ஆண்ட்ரியூ மார்வெல், மிஸ்டர்ஸ் டு ஹிஸ் பெட்னு வந்து ஜான் டன், டையிங் மிஸ்டர்ஸ் வந்து வில்லியம் டேவ்னட். ஓகேவா. சோ ரிச்சர்ட் கிராஷா அப்படின்னு பார்க்கும்போது அவர் யாரோட ஃபேவரட் டிசைபிள் அப்படின்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட். அப்ப ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், அவரோட ஃபாலோவர் என்ன பண்ணிருப்பாரு, ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. ஓகேவா. அப்புறம் டூ ஹிஸ் மிஸ்டர்ஸ் எழுதிருப்பாரு. அப்புறம் இன்ஃபென்ட் மாட்டையர், இவ்வளவுதான் எழுதிருக்காரு. 3 வரைக்கும் படிச்சுங்க. ரிச்சர்ட் கிராஷா வந்து இம்பார்ட்டன்டான ஆளு. ஓகேவா. அப்புறம் ஹென்ரி வாக்வான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட்டை பார்த்து மோஸ்ட் கிளாரியஸ் செயின்ட் அண்ட் சீர் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து பாஸ் பண்ணிருப்பாரு, ஹென்ரி வாக்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ரி வாக்வானோட ஒர்க் எதுவுமே புரியவே புரியாது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சைலஸ் சிகாண்டஸ், இந்த இருக்கு பாருங்க, சைலஸ் சிகாண்டஸ், ஆலர் இஸ்கானஸ், தாலியா ரெட்டிவா, இது எல்லாமே அவரோட ஒர்க். இது நெட்ல கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி கேட்டாங்க. ஓகேவா. சிலக்ஸ் சிட்டாண்டஸ் அப்படின்றது அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபிளாஷிங் ஃபிண்ட் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால சப்டைட்டிலும் சேர்த்து படிக்கணும். அதுல 129 டிவோஷனல் போம்ஸ் வந்து இருக்கு. ஸோ சைலஸ் சிகாண்டஸ், ஆலர் இஸ்கானஸ், தாலியா ரெட்டிவா அப்படின்ற இந்த 3 ஒர்க்குமே வந்து ஹென்ரி வாக்வானோட ஒர்க். தென் அவரோட ரிமைனிங் ஒர்க்கு தான் நான் என்ன சொன்னேன், ஹென்ரி வாக்வான் அப்படின்னா அதுல வேன் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இருக்கு. அப்போ வேன் எடுத்துட்டு வாட்டர் ஃபால் போயிட்டு ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெட்ரீட், வாட்டர் ஃபால், வேர்ல்ட் அப்படின்னு 3 ஒர்க்குமே அவரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புரியுதா ஏன் அப்படி சொல்றேன்னு? Yes, ma'am. எஸ். ஓகேவா. புரியுது. வேன் அப்படின்னு பார்த்தா வேன் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட்டுக்கு போயிட்டு வாட்டர் ஃபால் போயிட்டு வேர்ல்டு, இந்த 3 ஒர்க்குமே வரும் கடைசி ஒர்க்கு. இந்த 3 ஒர்க் ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ஒர்க்கும் புரியாத மாதிரியே இருப்பான். சைலஸ் சிகாண்டஸ், ஆலர் இஸ்கானஸ், தாலியா ரெட்டைவா அப்படின்னு பாக்குறோம். சைலஸ் இஸ்காண்டஸ் ஒரு மீனிங் வந்து ஃபிளாஷிங் ஃபிளிண்ட்னு பாக்குறோம். 199 டிவோஷனல் போம்ஸ் இருக்கும். ஆலர் இஸ்கானஸோட இங்கிலீஷ் டைட்டில் என்ன அப்படின்னா the scan of Usk, ஸ்பெல்லிங் தப்பா கொடுக்கல, அதுதான் ப்ரொனன்சியேஷன், அஸ்க் USK அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவல், அதுதான் வந்து அதோட இங்கிலீஷ் டைட்டில் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் தாலியா ரெட்டைவா. இவ்வளவு ஒர்க்ல இது ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டாங்க. அப்புறம் ரெட்ரீட் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எதுனா ரெட்ரீட் வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, ஐ மீன் இதை பார்த்து யார் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பா அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த் வந்து அவரோட இம்மார்டலிட்டி ஓட் வந்து எழுதியிருப்பாரு. நம்ம அப்ப வேர்ட்ஸ்வொர்த் பார்க்கும்போது சொல்லி கொடுத்தேன், இம்மார்டலிட்டி ஓட் வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஹென்ரி வாக்வானோட ரெட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கா வேர்ட்ஸ்வொர்த்தோட இம்மார்டலிட்டி ஓட் பார்க்கும்போது? இல்லையா?
எஸ் மேம் ஞாபகம் இருக்குது மேம். இம்மார்டலிட்டி ஓட் பார்க்கும்போது அது எதை பார்த்து எழுதினாரு அப்படின்னா ஹென்ரி வாக்வார்டோட ரெட்ரீட். அப்புறம் தாமஸ் டெரைன் ஒரு ரைட்டர், அவரோட ஒரே ஒரு ஒர்க் தான் சென்ச்சுரிஸ் ஆஃப் மெடிடேஷன். இது ஆல்ரெடி நெட்ல கேட்டாங்க சரியா. தாமஸ் டெரைனோடது சென்ச்சுரிஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி. இவ்வளவுதான்டா மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸும் கெவாலியர் பாயிண்ட்ஸும் முடிச்சாச்சு. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. இல்ல படிச்சிடலாம்ல இத. அக்கா பென் ஜான்சனும் சாமுவல் ஜான்சனும் அண்ணன் தம்பியா? கிடையவே கிடையாது. 2 பேரும் வேற வேற. பென் ஜான்சன் தான் மூத்தவர். சாமுவல் ஜான்சன் லேட்டா தான் வருவாரு. அவங்க 2 பேருக்கும் ஸ்பெல்லிங் மட்டும் தான் டிஃபர் ஆகும். வெறுமனே கொஸ்டின் பேப்பர்ல எப்பவுமே ஜான்சன் அப்படின்னு மட்டும் தான் கேட்பான். பென் ஜான்சனோட ஸ்பெல்லிங்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா BENJONSON கேட்பான். இதுதான் பென் ஜான்சனோட ஸ்பெல்லிங். சாமுவல் ஜான்சன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சாமுவல் JOHNSON. இப்ப வந்து கொஸ்டின் பேப்பர்ல அவன் ட்ரிக்கி என்ன பண்றான் தெரியுமா? அது பென்னையும் அவன் கேட்க மாட்டான், சாமுவலையும் கேட்க மாட்டான். வெறுமனையா ஜான்சன் ஜான்சன் மட்டும் கேட்பான். இந்த ஜான்சன் கொடுத்தா அது வந்து பென் ஜான்சன் இண்டிகேட் பண்ணுது. ஹெச் போட்டு வந்து அது சாமுவல் ஜான்சன் இண்டிகேட் பண்ணுது. டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுதுக்கா. இவங்க 2 பேருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. 2 பேரும் வேற வேற சென்ச்சுரிஸ்ல வர்றவங்க. இத மூத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா பென் ஜான்சன். அதுக்கப்புறம் வருது சாமுவல் ஜான்சன். ஏன்னா சாமுவல் ஜான்சனோட ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம எப்ப பார்த்திருக்கோம்? 1755ல அவரோட டிக்ஷனரி பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்பதான் பார்த்தா அவரோட லைஃப் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 1779ல இருந்து 81 வரைக்கும் உயிரோட இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. பென் ஜான்சனுக்கு உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியும்? ஏதாவது ஒரு ஒர்க்? பென் ஜான்சனோட ஏதாவது ஒரு ஒர்க்? எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர், வால்போன், த ஃபாக்ஸ், ஆல்கிமிஸ்ட் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். இது இருக்கா. எல்லாமே பென் ஜான்சனோட ஒர்க். இது எல்லாமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எழுதிருப்பார். 16ல ஸ்டார்ட் ஆகும் இது எல்லாமே. ஃபாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 16 அந்த மாதிரில ஒர்க்ல இயர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? கிளியரா இது? கிளியர்க்கா. அக்கா நீங்க அப்பவே சொன்னீங்களா ஷார்ட்னு சொல்லுவோம் பென் ஜான்சனுக்கும் சாமுவல் ஜான்சனுக்கும் டிஃபரன்ஸ்? ஹெச் தான்டா டிஃபரன்ஸ். அது ஸ்பெல்லிங் கொடுத்திருக்கேன்ல, டிஃபரன்ஸ் தெரியலையா? ஹெச்னா யார்? ஹெச்னா புரியுதுக்கா புரியுது. அந்த ஹெச் மட்டும் டிஃபரன்ஸ் புரியுது. ஆமா. இவருக்கு வந்து ஹெச் வராது இவரோட ஸ்பெல்லிங்ல. இவருக்கு வந்து ஹெச் வரும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸே கொடுப்பாங்க. உனக்கு எக்ஸாம் ஹால்ல இந்த சாம்பல குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த சாம்பல் அவன் கொடுக்க மாட்டான். இந்த பென்னையும் அவன் கொடுக்க மாட்டான். அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இந்த ஜான்சன் வந்து பென் ஜான்சன் இண்டிகேட் பண்ணுது. இந்த ஜான்சன் வந்து சாமுவல் ஜான்சன் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஓகேக்கா. ஓகேவா? நீங்க கூகுள்ல போய் பார்த்தாலும் இதான் ஸ்பெல்லிங். JONSON தான். இவருக்கு ஸ்பெல்லிங் JOHNSON தான். ஓகேவா? Thank you guys. Thank you. தேங்க்யூக்கா. Thank you டா. தேங்க்யூ மேம்.